குட் மார்னிங். ஆக்ஷனபிள் ஆக்சஸ் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் ரெண்டாவது வீடியோ இதை வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல ஒரு விஷயம் குயிக்காக ஷேர் பண்ணோம். 2019 நாங்கள் இயற்கை சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சிறுவாபுரி. அங்கே வந்து ஈக்காடு தாங்கலில் ஒரு நண்பர் ஒருத்தர் அவங்க வீட்டில் மாடியில் ஆலமர விதையெல்லாம் வச்சு பாதுகாக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன மண் தொட்டிகள்லாம் வச்சு பறவைகள் கொண்டு வந்து அங்கே போடுவாங்க. ஒரு ஆலமரம் பக்கத்துலேயே இருக்குது, அங்கேருந்து கொண்டு வந்து போடும். அதை செடியாக வளர்த்து வச்சுருந்தாரு. நாங்கள் சிறுவாபுரி ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சோம். பட் இது எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. அவர் எங்களுக்கு அறிமுகமானார். அந்த செடிகள் நான் தரேன், நீங்கள் வைங்க, எங்கே வேணாலும் வைங்கன்னாரு. நாங்கள் சிறுவாபுரியை செலக்ட் பண்ணோம். குளத்தை சுற்றி வச்சோம். நிறைய மரங்கள் சுற்றி காடு மாதிரி வளர்ந்துருச்சு. கொஞ்சம் நாளில் இந்த மரம் கொஞ்சம் பெருசாகி நல்லா ஒரு 10 அடி 15 அடி நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குளம் வந்து சீரமைக்க போகிறாங்கன்னு ஒரு செய்தி எங்களுக்கு. அப்போ நாங்கள் போய் ரிக்வெஸ்ட் பண்ணோம், தயவுசெய்து இந்த மரங்கள் பெருசாக வளர்ந்துருச்சு, இதை எடுத்துடாதீங்க, ரொம்ப சிரமப்பட்டு வச்சோம், மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னோம். அது என்ன, உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை இல்லைனாலும் சரி, இயற்கை மேல் நம்பிக்கை இருந்தாலும் சரி, அந்த குளத்தை ஃபுல்லாக சீரமைச்சாங்க. நீங்கள் இன்றைக்கி போகும்போது நீங்கள் அவசியம் பாருங்கள். ஒரு 7 மரம், ஒரு அரச மரம் நிற்கும். அரசு ஆள் கலந்து நிற்கும். ஆக்சுவலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அரசு தான் நினைக்கிறேன், ஆள் இல்லை, அரசு நிற்கும் அந்த மரங்கள். இன்றைக்கும் அது பிரயோஜனமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு சின்ன சம்பவம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு இந்த வெல்வெட் கம்பெனி ஒன்று இருக்குது. வெல்வெட் கம்பெனி ஒரு சைடு வால் எங்கள் வீட்டுக்கு எதிரில் வரும். ஆக்சுவலாக அந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால வண்டிகள் பார்க் பண்ணுவாங்க, யூரினேட் பண்ணுவாங்க மக்கள். அதை நிப்பாட்டணும்னு சொல்லி நான் இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த செடி மரம் அந்த வால்ஸை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கடவுள் படங்கள் வரைஞ்சோம். மக்கள் அதுக்கும் மீறி யூரினேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் குறைஞ்சிருக்கு. ஸோ அதில் ஒரு முருகன் படம், சிறுவாபுரி முருகன் படம் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கோம். அந்த பில்டிங்கை இப்போ ரெனோவேட் பண்ணுறாங்க. அந்த பில்டிங்கை ரெனோவேட் பண்ணக்கூடியவங்க வாங்கினவங்க புதுசாக வாங்கி ரெனோவேட் பண்ணி வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த கடவுளோட படத்தை மட்டும் அவங்க ஒன்றும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு காலையில். அப்போ எனக்கு ஒரு தோணல், நம்மளை தாண்டி நடக்கிற விஷயங்களை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செயல்பாட்டில் இருக்கணுங்கிறத நோக்கம். செயல்களை ஆக்கிக்கிட்டே இருங்க, அறத்துக்குள்ளே செயலாக்கிக்கிட்டே இருங்க. ஆக்சுவலாக ஸோ நம்ம என்ன நடக்கும், அதனால் என்ன விளைவுகள் வருங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பகவத்கீதையிலேருந்து எல்லாமே இதான் சொல்லுது, கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காதுன்னு. பட் இருந்தாலும் நமக்கு அது ப்ரெசென்ட் ஆகிறதில்ல. அது அன்றாடம் தேவைப்படுது இந்த உரையாடல்கள். இந்த உரையாடல் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், உங்களை தாண்டி உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பற்றி துளியளவும் வருத்தப்படாமல் நீங்கள் செயலாக்கிக்கிட்டே இருங்க. இப்போ இயற்கை அப்படிங்கிற ட்ரஸ்ட்டு ஆக்ஷனபிள் ஆக்சஸ் எடுத்து பண்ண ஆரம்பித்தோம். சிறுவாபுரி அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஒரு செலெக்ஷன், ஒரு ஆக்ஷன். அங்கே மரங்கள் வச்சது ஒரு ஆக்ஷன், அதை பாதுகாக்கணும்னு நினச்சது ஒரு ஆக்ஷன். இங்கே எதிர்த்தாப்பில் இங்கே மக்கள் யூரினேட் பண்ணால் இங்கே வசிக்க முடியாது, அது சரி செய்யணுங்கிறது ஒரு ஆக்ஷன். அது இன்றைக்கி அந்த படங்களை எடுத்துருவாங்களோன்னு ஒரு சின்ன உரையாடல் மண்டைக்குள்ளே போனால் கூட மண்டைக்குள்ளே போகாத, மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் மண்டைக்குள்ளே போகாத செயல்பாட்டில் இருங்க.